இன்றைய பாசுரம் 30வது பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேழிழையார் செந்நிறைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டற்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, இங்கு இப்பரி சுரைப்பா ஈரிரண்டு மாழ்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று லோரெம்பாவாய், எங்கும் திருவருள் இன்புறுவலேரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கோதை ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்களம் ஸ்தம்படிம்பாய மங்களம் மிருத்யுவே மங்களம் ரௌத்ரரூபாய நரசிம்ஹாய மங்களம். இந்த மங்களம்ன்ற பாசுரங்கள் பெருமாள் அவதாரத்தில் கொண்டும் எடுத்துக்கலாம். பெருமாள் அவதாரம் ஆயிட்டார், இனிமேல் மங்களம் தான் நடக்க போகிறதுன்னு. முடிவுரையும் மங்களம் தான். முடிவுன்னும் போது மங்களவாத்தியம் வாசிங்கோன்னு சொல்லுவாள். ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி மங்களவாத்தியம் வாசிக்கோன்னு. ஆண்டாள் இதில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறா, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இந்த கேசவன்ற சப்தம் பல அர்த்தங்களை குறிக்கும். கேசரி அப்படின்னா பிடரியான அந்த பின் முடிய சொல்றது. கேசவன் அப்படின்னா முதல்ல நம்ம எங்க பிரயாணங்கள் பண்ணாலும் கேசவாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அதுதான் கேசவன் பேர். வங்கற்கடல் கடைந்த அந்த கடல் கடைந்த அந்த பார்க்கடல் கடைந்த அந்த பெருமாள் பரிசிரமப்பட்டு பண்ணியிருக்காரு. நான் முன்ன சொன்ன மாதிரி அவதாரங்கள்லாம் சாமான்யமா எடுக்கல. மனுஷன் நன்னா இருக்கணும்னு, தன் பக்தன் நன்னா இருக்கணும்னு சாமான்யமா எடுக்கல. தேவர்கள் நன்னா இருந்தாதான் நம்ம நன்னா இருக்க முடியும்னு பார்க்கடல்ல கூர்மாவதாரத்தினால அந்த மந்திரமலையும் வாசுகியும் அதனுடைய வயிற்றை தாங்குறார் பெருமாள். அப்படி அந்த முதுகுல அந்த வயிற்றை தாங்கும் பொழுது அவருக்கு ஏற்படுற வழியெல்லாம் தன்னுள் வாங்கிக்கிறார். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி அந்த துயரம் எல்லாத்தையும் பெருமாள் தாங்கிண்டு எதிராக கிடைச்சதுன்னா அத்தியுதமான விஷயமான மகாலட்சுமி கிடைக்கிறார். மாதவனை, அந்த மான்ற சப்தம் மகாலட்சுமியை குறிக்கிறது. அப்படி ஐராவதம் இந்த மாதிரி அந்த விருட்சம் எல்லா விதமான அமிர்தம் மகாலட்சுமி இவெல்லாம் கிடைக்கும் பொழுது அந்த பார்க்கடல் பைய துயின்ற பரமனடி பாடி அந்த அவனுடைய பர்த்தன் இருக்கிற அந்த பெருமாளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணமே. ஆனால் இந்த லோகத்துல நம்ம பிறவி இந்த பயன்ல நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்டாளுடைய பாசுரம் சொல்றதுக்கு இந்த நாவும் கண்ணும் காதும் கொடுத்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதுதான் ஆண்டாள் வாழி திருநாமத்துல சொல்லும்போது, ஈரைந்தும் ஐந்தும் அறியாத மானிடர்களை வையம் சுமப்பதும் பம்பு அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்தை சொல்றா. இவ்வளோ எளிய முறையிலையும் நான் உனக்கு சொன்னதை நீ பின்பற்றலை, ஆனால் நீ உன்னை இந்த வையம் உன்னை சுமக்கிறதே வம்பு அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறா. அதனால நம்ம பரிசிரமப்பட்டு இதை சொல்றதையும் இந்த சேனல் மூலியமா இந்த விஷயத்தை நம்ம கேட்கறதுலையும் சொல்ல முடியல அப்படின்னா இந்த சேனல் மூலியமா நம்ம இந்த அர்த்தங்களையும் பாசுரங்களையும் கேட்டோமே. ஆனால் நம்ம பாவங்கள் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்னு நம்ம முன்ன பார்த்தா மாதிரி இந்த தீயினால நம்ம பண்ண பாவங்கள் எல்லாமே இந்த பாசுரத்தினால பொசுங்கி போய் நமக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுப்பார். அதனால கேட்கவாது கேட்டு அவளுடைய அனுகிரகத்தை பாத்திரமானோன்னு கேட்டுக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.